அனைவருக்கும் வணக்கம். சமக் தரிசனம். நிர்ஜரை என்கின்ற தத்துவம் குறித்து சென்ற பதிவிலே திரவிய சங்கரகத்தினுடைய காதையினுடைய உதவியோடு பார்த்தோம். அதிலே புறத்தவம் என்றால் என்ன என்பது வரைக்கும் நம்ம அதில் பார்த்தோம். அதாவது பொதுவாக சுருக்கமாக சொல்வதானால் நிர்ஜரை என்பது 2 வகையாக இருக்கிறது. பாவ நிர்ஜரை, திரவிய நிர்ஜரை என்று. அதிலும் தானாக அந்த கட்டி இருக்கின்ற வினைகள் எல்லாம் தானாக உதயத்திற்கு வந்து ஸ்திதியிலிருந்து அனுபாகத்திற்கு வந்து பலனை கொடுத்துவிட்டு, நல்லதோ கெட்டதோ அந்த பலனை கொடுத்துவிட்டு தானாக விலகி போவது அது சபிபாக நிர்ஜரை. அவ்வாறு இல்லாமல் அந்த ஸ்திதியிலே இருக்கின்ற அந்த வினைகளை நம்முடைய முயற்சியினால், ஆன்மாவது தன்னுடைய முயற்சியினால் அந்த வினைகளை உதயத்துக்கு வர செய்து, அனுபாகத்திற்கு வர செய்து, அதனை அனுபவித்து அதன் பிறகு கழித்து விடுவது என்பது அவிபாக நிர்ஜரை என்று இந்த 2 வகையாக இருப்பதை பார்த்தோம். சவிபாக நிர்ஜரைக்கு நம்ம எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. அதுவே தன்னுடைய பலனை கொடுத்து விட்டு அதுவே போயிடும். ஆனால் அவிபாக நிர்ஜரைக்கு முக்கியமாக தவம் செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அந்த தவம் 2 வகைப்படும் என்றும், அதில் புறத்தவம் என்பது 6 வகையாக இருக்கிறது. அனசனம், அவமௌதரியம், விருத்தி பரிசங்கியானம், ரசப்பரித்தியாகம், விவிக்த சையாசனம், காயக்லேசம் என்று அதனுடைய விளக்கங்களையும் நம்ம பார்த்தோம் நூல்களுடைய உதவியோடு. இப்போது அகத்தவம், அதாவது அப்பியந்திர தபஸ் என்று சொல்லக்கூடிய அகத்தவம், அதனை தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய 321வது காதை நமக்கு தெரிவிக்கிறது. பிராயசித்த வினய வையாவிருத்திய ஸ்வாத்தியாய வியுத்சர்க தியானாத் யுத்தரம். அப்பியந்தரம் அதாவது அகத்தவம். நம்ம ஏற்கனவே பார்த்த எல்லாம் இந்த உபவாசம், உணவு ஏற்க போகும்போது நியமம் செய்து கொள்ளுதல், ரசப்பிரத்தியாகம் செய்வதெல்லாம் புறத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள், வெளி விஷயங்கள். ஆனால் இவையெல்லாம் உள் விஷயங்களாக தன்னுடைய ஆன்மாவுக்குள்ளாரே ஆய்ந்து செய்யக்கூடிய அந்த விஷயங்களாக இருப்பதனால் இவற்றனை அகத்தவம் என்று சொல்கிறோம். இந்த அகத்தவங்களை பற்றி நூல்கள் என்ன கூறுகின்றன அதனை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல வருவது அதான் இப்போ பிராயசித்தம். அது கழுவாய். கழுவாய்னா பிராயச்சித்தம் செய்வது. தப்பு செய்துட்டோம்னா அதற்கான கழுவாய் செய்வது, பிராயச்சித்தம் செய்வது. வினயம், பணிவோடு இருத்தல். வையோபிருத்தியம் என்பது தெரியும், பெரியோருக்கு சேவை செய்வது. சுவாத்தியாயம் என்பது நூல் ஓதுதல், ஆகமம் ஓதுதல். வியுத்சர்க்கம் என்பது பற்று விடல். தியானம், தியானம் என்பது ஒருமுக சிந்தனை என்று நாம் பார்க்கிறோம். இதனுடைய வகைகளை பற்றி நமக்கு தத்துவ சூத்திரமே கூறுகிறது. அவை என்ன கூறுகின்றன, அந்த மற்ற காதைகள் நமக்கு என்ன கூறுகின்றன என்பதனை இதில் பார்க்கலாம். பிராயச்சித்தம் 9 வகையாகவும் வினயம் 4 வகையாகவும் இருக்கிறது என்று நமக்கு கூறுகிறது. அதாவது ஒரு தவறினை ஒரு சங்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு முனிவர் தவறு செய்து விடுகிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்யலாம், அதற்கான பிராயச்சித்தத்தை செய்ய வேண்டும், அதற்கான கழுவாய் செய்ய வேண்டும். அந்த தவறுக்கு ஒரு சின்ன அதற்கான கூடுதலாக நமக்கு தெரியும் பிராயச்சித்தம்னா என்னன்றதே நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு தவறு செய்யிட்டு அவர் இன்னும் ஒரு 10 ஜபம் சேர்த்து செய்யுங்கன்னு நமக்கெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம விரதத்தில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம், அப்போ ஒரு 10 தவம் சேர்த்து செய்யுங்க, 10 ஜபம் சேர்த்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல் இருப்பது தான் இது முனிவர்களுக்கானது. அப்போ அந்த முனிவர்களுக்கு பிராயச்சித்தம் யாரால் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் ஆச்சாரியரால் வழங்கப்படும். அந்த சங்கத்தினுடைய ஆச்சாரியார் இது குறித்த பிராயச்சித்தத்தை கொடுப்பார். அப்போ அது 9 வகையாக இருக்கிறது. ஒன்று ஆலோசனை. ஆலோசனை என்பது தன் குருவிடம் தான் செய்த தவறினை சொல்லி அதற்கு கழுவாய் செய்வது என்ன, பிராயச்சித்தம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை கேட்டு அதன்படி நடந்து கொள்வது, அது ஆலோசனை. பிரதிக்கிரமணம் என்று சொல்வது அந்த தவறு தனக்கே தவறு என்று தெரியும்.
அப்போ தானே ஒரு கழுவாய் தேடிக்கொள்வது. இப்போ தவறான ஒரு ஏற்கக்கூடாத ஒரு உணவை ஏற்கனவே நாம் தவிர்க்க வேண்டும் என்று ஒரு உணவை முடிவு செய்திருந்தோம். அது எப்படியோ கலந்து உணவில் வந்துடுச்சு, சாப்பிட்டுட்டோம். முனிவர் சாப்பிட்டுட்டார். அப்போ அது அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் அவர் என்ன சொல்வார், நான் ஒரு 3 நாளைக்கு உபவாசம் விட்டு விடுகிறேன் என்று தானே முடிவு செய்து கொள்ளுதல். அது பிரதிக்கிரமணம், தானே செய்து கொள்வது. 3வது வகை ததுபயம். ததுனா இரண்டும், ரெண்டுத்தையும் தானே ஒரு முடிவு செய்து கொண்டு அதை தன்னுடைய குருவிடம் போய் சொல்வது. இந்த மாதிரி இருக்குதுங்க, நான் இப்படி எடுத்துக்கலான் இருக்கேன், நீங்கள் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்வது. அப்போ அவரும் முடிவு செய்கிறார், குருவும் அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த மாதிரி 2 விஷயங்களும் சேர்ந்தது ததுபயம். விவேகம். விவேகம்ன்றது நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். தவறுதலாக அந்த உணவுப் பொருள் ஏதோ ஒரு உணவில் கலந்து வந்துடுச்சு, கொடுத்தவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, அந்த ஏற்றுக்கொண்டவருக்கும் தெரியல. அதன் பிறகு அது தெரிய வருகிறது. அப்போ அது மாதிரி தெரிய வரும் பொழுது அந்த மாதிரி கலந்து விட்ட அந்த உணவுப் பொருளை அல்லது அந்த சுவையை ஆயுள் பொருந்தியும் நீக்கிவிடுகிறேன் என்று அதை விவேகமான ஒரு முடிவினை எடுக்கிறது. அந்த மாதிரியான முடிவினை, இனிமேல் நான் இதில் ஜாக்கிரதையாக இருப்பேன், அதனால் அதை இன்றைக்கி ஏதாவது வழக்கமாக ஏதோ ஒரு நாளைக்கு அதை சொல்லியிருப்பாங்க, அது கொடுக்குறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, ஏற்கும்போது இவருடைய கவனத்துக்கும் வந்திருக்காது. அது மாதிரி எப்போது ஒன்று விடுவதை என்பதை விட அதை யமவிரதமாக ஏற்றுக்கொண்டு ஆயுள் பொருந்திய விட்டு விடுகிறேன் என்று முடிவு செய்வது, அது விவேகம். வியுத்சர்க்கம் என்பது முழுமையான பற்றினை விடுவது. எந்த விதமான சின்ன விஷயத்தில் கூட எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது என்ற விஷயத்தை நாம் காண்பித்து கொள்ளக்கூடாது. அந்த முனிவர் காண்பித்து கொள்வது கிடையாது. அதை பற்றினை மொத்தமாக விட்டுவிடுதல். அதன் பிறகு தபம். தபம் என்பது வழக்கமாக அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அதன்படி தபம் செய்தல், உபவாசம் முதலிய விஷயங்களை எல்லாம் செய்தல். வியுத்சர்க்கம் என்பதற்கு காயோத்சர்க்கம் முதலியான அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்வது, அதுதான் அந்த பற்று விடுதல் என்று நாம் கூறுகிறோம். சேத என்று சொன்னால் ஏதோ ஒரு குற்றமானது ஏற்பட்டு விட்டது. அந்த குற்றமானது ஏற்பட்டு விட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த தீட்சையிலிருந்து அந்த முனிவரை விடுதலை செய்து விடுவார்கள், விட்டுவிடும்படி செய்து விடுது. தீட்சையினை விட்டுருங்க, அதனால் நீங்கள் இனிமேல் அந்த தீட்சை ஏற்கனவே கொடுத்த தீட்சையானது இப்போது அதனை தள்ளுபடி செய்கிறோம், அதனால் தீட்சை உங்களுக்கு செல்லுபடி ஆகாது என்று அதை சேதம் செய்து விடுதல். பரிகாரை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முனி சங்கத்திலிருந்தே ஒரு முனிவரை தள்ளி வைத்தல். அந்த மாதிரி தள்ளி வச்சுருவாங்க. அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த சங்கத்தில் அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். உபஸ்தாபனா என்பது ஏற்கனவே சேதம் என்பதை சொன்னோம் இல்லைங்களா. ஒரு முனிவருக்கு இனிமேல் தீட்சை இல்லை, உங்களுக்கு கொடுத்த தீட்சையானது தீட்சையாக கருதப்பட மாட்டாது, எனவே நீங்கள் முனிநிலையை ஏற்கக்கூடாது என்று சொல்வது சேதம். அப்போ மறுபடியும் அந்த முனிவர் தன்னுடைய பான்மையை மாற்றிக்கொண்டு அந்த தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு திரும்பவும் அந்த குருவிடம் அல்லது வேறு குருவிடமோ சேர்ந்து மீண்டும் தீட்சையை ஏற்றுக்கொள்வது உபஸ்தாபனா என்று. இந்த மாதிரியான 9 விதமான பிராயச்சித்தங்கள் முனிவர்களுக்கு உரியவை. ஆலோசனை, பிரதிக்கிரமணம், ததுபயம், குருவிடம் சொல்லி பிராயச்சித்தம் செய்வது, தானே ஏற்றுக்கொண்டு பிராயச்சித்தம் செய்வது, இரண்டும் செய்வது. அதுபோலவே விவேகம், வியுத்சர்க்கம், தபம், சேதம், பரிகாரை, உபஸ்தாபனா, இந்த மாதிரி 9 விஷயங்களை பிராயச்சித்தமாக நூல்கள் கூறியிருக்கின்றன. அதுக்கடுத்து வினயம். வினயம் பணிவாக இருக்கிறது. ஞான வினயம், தரிசன வினயம், சாரித்திர வினயம், உபச்சார வினயம். அதாவது தான் ரொம்ப ஞானமுள்ளவர் என்ற அந்த செருக்கு இருக்கக்கூடாது. அதான் வினயம் என்பது பணிவாக இருத்தல். அது போன்றது தான் தரிசனம், சாரித்திரம் போன்றவற்றிலும் தன்னுடைய பணிவினை எல்லோருக்கும் அதில் கர்வம் கொள்ளாமல் இருந்து விடுவது. அந்த அவற்றை எல்லாம் என்ன செய்யணும்னா ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக பணிவாக நடந்து கொள்ளுதல். அதாவது முக்தியை அடைவதற்கு உரிய ஞானத்தினை பெறுதல். அதற்காக சாஸ்திரங்களை முனிவரிடமிருந்து, ஆச்சாரியரிடமிருந்து, உபாத்தியாரர்களிடம் பணிவாக
வாழ்ந்து கொள்ளுதல். அதன் பிறகு தரிசன வினயம். அதாவது நற்காட்சி என்பது தான் தரிசனம், சமயக் தரிசனம். அந்த சமயக் தரிசனத்தில் குறைபாடு இல்லாமல் அதனை சரியான முறையிலே பராமரித்தல். சாரித்திரம் அதுபோல் ஒழுக்கத்திலும் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நடந்து கொள்ளுதல், ஆச்சாரியர்களை கண்டால் மரியாதை செய்தல், எழுந்து நிற்றல், அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தல், இந்த போன்ற ஒழுக்கங்களை எல்லாம் மேற்கொள்ளுதல். அது உபச்சார வினயம் என்று கூறப்படும். அதாவது ஞானம் பெறுவதற்கும் தரிசனம் பெறுவதற்கும் சாரித்திரத்தை பெறுவதற்கும் பணிவாக நடந்து அவற்றினை சரியான முறையிலே பராமரித்தல். அதன் பிறகு உபச்சாரம் என்பது மற்றவரிடம் மரியாதை காண்பித்து நடந்து கொள்ளுதல், அதுதான் பணிவினை காண்பித்தல். இந்த 4 வகையாக வினயம் கூறப்படுகிறது முனிவர்களுக்குத்தான். அதுக்கடுத்து வையாவிருத்தியம் என்கின்ற, அது நம்ம வழக்கமாக சொல்கிறது உண்டு. ஒரு சிரமப்படுகிறார் என்று சொன்னால் ஒரு முனிவருக்கு அவருக்கு ஏதாவது ஒரு வகையிலே நாம் அந்த சிரமத்தை பரிகாரம் செய்வது. அதை யார் செய்யணும்னு கிடையாது, எந்த ஒரு முனிவருக்கு செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் ஆச்சாரியர்கள் கூட முனிவர்களுக்கு செய்வதாக சில நிகழ்வுகளிலே வருகின்றன. அதனால் அந்த இடத்துல ஒருவருக்கு ஒருவர் அந்த உதவி செய்து கொள்வதை வையாவிருத்தியம் என்று சொல்கிறோம், சேவை செய்வது. இப்போ முனிவர்களுடைய வகைகள் பலதாக இருக்கின்றன. அவற்றுக்கு தேவையான மாதிரி செய்யணும். ஆச்சாரியர் அவருக்கு என்ன வையாவிருத்தியம் பண்ணணுமோ அதை செய்ய வேண்டும். அவருக்கு எல்லா விதத்திலும் நாம் துணையாக இருக்க வேண்டும். உபாத்தியாயர் ஓதுபவர், அவருக்கு என்ன வையாவிருத்தியம், அவருக்கு அமர்வதற்கான சரியான இருக்கையை ஒதுக்கி தருவது, சாஸ்திரங்களை கொண்டு வந்து கொடுப்பது, இது போன்ற உதவிகளை செய்ய வேண்டும் உபாத்தியாயருக்கு. தபஸ்வி என்றால் கடும் தவம் புரிபவர், தவத்திலேயே மூழ்கியிருக்கின்ற முனிவரை தபஸ்வி என்று கூறுவார்கள். சைக்ஷர் என்று சொன்னால் சாத்திரம் பயிலுபவர், அப்போ தான் புதிதாக சாத்திரத்தை இப்போதான் கற்றுக்க ஆரம்பிக்கிறார், ஆரம்ப நிலையிலே இருக்கிறார், அவருக்கான பிரச்சனைகள் சில இருக்கும். கிளானர் என்று சொன்னால் நோயினால் பீடிக்கப்பட்டவர். முனிவர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோயானது இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு கொஞ்சம் அதிலே சிரமம் இருக்கும், அதற்கான சேவைகளை செய்ய வேண்டும். கணம் என்று சொன்னால் அந்த குழுவிலே வயதான முனிவராக இருக்கக்கூடியது, வயதான முனிகளுடைய குழு, அதை கணம் என்று கூறுவார்கள். குலம் என்று சொன்னால் தனது தீட்சா ஆச்சாரியரிடம் பயிலுபவர். அந்த முனிவருக்கு தீட்சை யார் கொடுத்தாரோ அந்த ஆச்சாரியர்கிட்ட வெளியிலிருந்து ஆட்கள் அவர் சொல்லவராக இளவர்களாக இருக்கலாம், ஸ்ராவகர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் பயிலுவார்கள், அவர்கள் அறம் கேட்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது இன்னல் நேருமானாலும் நாம் அதையும் நற்காட்சி உள்ளவர்களுக்கு செய்வது எல்லாமே வையாவிருத்தியம்தான், ஸ்ராவகராக இருந்தாலும் கூட. சங்கம் என்பது 4 அங்கத்தை கொண்டது. யதி, ஆரியகா, ஸ்ராவக, ஸ்ராவகி. யதி என்றால் முனிவர், ஆரியகா என்றால் துறவி, பெண் துறவி, ஸ்ராவகர், ஸ்ராவகி. இந்த 4 பேர் சேர்ந்தது தான் சங்கம் என்று கூறப்படும். இதில் இருப்பவர்களுக்கும் வையாவிருத்தியம் செய்யணும். சாது என்பவர் நீண்ட காலம் தபம் செய்வர். அவர் ஆச்சாரியராக இருக்க மாட்டார், அவர் அந்த சங்கத்திலே மிக மூத்தவராக இருப்பார், நீண்ட காலம் தவம் செய்தவராக இருப்பார். அதே போல் மனோஞ்சர் என்றால் வசீகரம் உள்ளவர். ஒரு சில முனிவர்கள் அல்லது ஆச்சாரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, மக்கள் அவர்களிடம் நிறைய குவிவார்கள். அவர்களிடம் அந்த பேச்சாற்றலோ அல்லது அவர்களுடைய அந்த அருட்பார்வை போன்றவற்றிலெல்லாம் சிலர் ஈர்க்கப்படுவார்கள். நம்மளே அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். நமக்குன்னு சில குருமார்களை நாமே தேர்வு செய்து வைத்திருப்போம். அவங்கக்கிட்ட ஒரு வசீகரம் இருக்கும். அடிக்கடி நம்ம அவரை சென்று பார்ப்போம், அவரிடம் ஆசி பெறுவோம், அவர்கள் என்ன அறவுரை சொல்கிறார் அதை கேட்பதற்கு அவளோடு இருப்போம். அதுபோல் மனத்தை கவர்ந்தவர், அதுபோல் மனோஞர் என்று கூறுகிறார். அந்த மாதிரி ஒரு 10 விதமாக இந்த முனிவர்களிலே இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு தேவையான மாதிரியான சேவையினை செய்வது வையாவிருத்தியம். இது ஸ்ராவர்கள் முனிவர்களுக்கும் செய்யலாம், முனிவர்களுக்குள்ளே அவர்களும் செய்து கொள்ளலாம். இது வையாவிருத்தியம் என்கின்ற தவம். சுவாத்தியாயம் என்பது படிப்பது, ஆகமம் கற்றல், நூல் கற்றல். அது 5 வகையாக இருக்கும். வாசனா என்றால் அந்த வசனத்தின் மூலமாக அந்த சுவாத்தியாயம் செய்வது, அதாவது எடுத்து கூறுதல். பிரச்சனைனா கேட்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ஐயம் இருந்தால், சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை கூறும்போது அதனை
தெளிவு செய்வது. அனுப்ரேக்ஷா, நாம் படித்ததோடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த கருத்துக்களை எல்லாம் மேல மேல நிலையாமை போன்ற கருத்துக்கள் எல்லாம் வரும்போது அவற்றை மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்தல். ஆம்னயா, ஆம்னயா என்று சொன்னால் அந்த எழுத்துல உச்சரிப்புகளை எல்லாம் தவறாமல், வார்த்தைகளிலே குறைபாடு ஏதும் இல்லாமல், அந்த மந்திரஹீனம் கிரியாஹீனம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது போன்ற விஷயங்களிலே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் முறைப்படி ஓத வேண்டும். எந்த நேரத்தில் எதை படிக்க வேண்டும் என்ற நியதிகள் எல்லாம் இருக்கின்றன. அதன்படி சுவாத்தியாயம் செய்ய வேண்டும். உச்சரிப்பிலே சரியாக இருக்க வேண்டும். பொருள் தெரிஞ்சு அதை படித்து அதற்கு ஏற்ற மாதிரி ஓத வேண்டும். அது வந்து ஆம்னாய என்று கூறப்படும். தர்மோபதேசம், ஆறாம் கூறுதல். முனிவர்கள் அதனை ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கிட்டு ஸ்ராவகர்களுக்கோ வந்திருக்கிற மக்களுக்கோ எல்லாருக்கும் தர்மத்தை உபதேசிக்கிறார்கள். இது எல்லாம் சுவாத்தியாயத்தில் அடங்கும். வாசனா என்று ஓதுதல், பிரச்சனை என்ற ஐயம் தெளிவித்தல், அனுப்ரேக்ஷா மீண்டும் மீண்டும் சிந்தித்தல், ஆம்னாயா என்பது எந்த குறையும் இல்லாமல் அந்த வாசகங்களை, சூத்திரங்களை, மந்திரங்களை படித்தல், தர்மோபதேசம் என்பது அறம் கூறுதல். வியுத்சர்க்கம் என்றால் பற்று விடுதல் என்ற அர்த்தம் நம்ம முதல்ல பார்த்தோம். அது வந்து புறப்பற்று, அகப்பற்று இவற்றையெல்லாம் விடுவது. புறப்பற்று என்பது ஒரு 10 வகையாக கூறப்பட்டிருக்கிறது. அது வந்து முனிவர்கள் அதையெல்லாம் துறந்த பிறகு தான் அந்த இதுக்கே வர முடியும், தவம் செய்வதற்கே வர முடியும். இருந்தாலும் கூட அதில் ஏதாவது கொஞ்சம் தொடர்பாடுகள் இருக்குமானால் அவற்றையும் விட்டுவிட வேண்டும். அதே போல் அகப்பற்று என்பது 14 வகையாக கூறப்பட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது மித்தியாத்துவம் 1 4 கஷாயம் 9 நோ கஷாயம் இவற்றையெல்லாம் கூட்டினா ஒரு 14 வரும். இவையெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய நம் ஆன்மாவோடு கலந்திருக்கக்கூடிய பற்றுகள். அந்த பற்றுகளையும் விட வேண்டும். அதனால் இந்த அகத்தவம் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த 5லையும் கூட 5 விதமான அந்த தவங்களிலே மிக முக்கியமானது தியானம், 6வதாக கூறப்படும். அது வந்து தியானம் என்பது தத்துவசூத்திரம் 328வது காதை என்ன கூறுகிறது என்று சொன்னால், உத்தம சம்ஹனனஸ்ய ஏகாக்ர சிந்த நிரோதோ தியானம் அந்தர்முகூர்த்தாத். ஒரு அந்தர்முகூர்த்த நேரம் 48 நிமிடம் என்பது முகூர்த்தம். அதற்கு உட்பட்டு ஏகாக்கிர சிந்த, ஒரே நிலையான சிந்தனையோடு இருக்க வேண்டும் அந்த தியானம் செய்பவர்கள். அது யாருக்கு அமையும்னா உத்தம சம்ஹனனம் உடையவர்களுக்குத்தான். அதாவது உடல் உறுதி உள்ளவர்கள். உத்தம சம்ஹனனம் என்று சொன்னாலே அது வந்து விருஷப நாரச சம்ஹனனம், ரிஷப சம்ஹனனம் என்று 3 வகையான முதலில் இருக்கக்கூடிய சம்ஹனனங்கள் உறுதியானவை. வஜ்ர விருஷப நாரச சம்ஹனனம் என்பது தீர்த்தங்கரருக்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த சித்த பதவியை அடையக்கூடிய கேவல ஞானம் பெறக்கூடியவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியது. அந்த உத்தம சம்ஹனனம் என்னன்னு சொன்னால் வஜ்ர விருஷப நாரச சம்ஹனனம் என்று நாமகர்மத்தில் பார்த்துருக்கோம். விருஷப நாரச சம்ஹரணம் என்பதும் நாரச சம்ஹனனம் என்பதும் அர்த்தநாரச சம்ஹனம் என்பதும் உறுதியான உடல் தான். அது முனிவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த 48 நிமிஷத்தில் எந்த விதமான அசைவமின்றி அவர்களால் தியானம் செய்ய முடியும். அதனால் அலையும் மனதை அடக்கி ஒருமுக சிந்தனை செய்தல் தியானம். தியானம் உத்தம சம்ஹனனம் உடையவருக்கும் கூட ஒரு அந்தர்முகூர்த்த நேரம் தான் சாத்தியமாகும். மிக அதிகமான வலுவான உடலை கொண்டவர்கள் கூட ஒரு அந்தர்முகூர்த்த நேரம்தான் செய்ய முடியும் என்று நமக்கு இந்த நூல்களிலே கூறப்பட்டிருக்கிறது. அதனால் அது வரைக்குமாவது நம்ம செய்ய வேண்டும் என்பதையும் அந்த அந்தர்முகூர்த்தாத் என்று அந்த வார்த்தையால் நாம் புரிந்து கொள்கிறோம். தியானம் வந்து 4 வகையான தியானங்களை கூறுகிறது. ஆர்த்த ரௌத்ர தர்மிய சுக்லானி என்று தத்துவசூத்திரம் கூறுகிறது. ஆர்த்த தியானம், ரௌத்ர தியானம், தர்ம தியானம், சுக்ல தியானம் என்று 4 தியானங்கள். இதில் ஆர்த்த தியானம் என்பது 4 வகைப்படும் என்று நம்ம பார்த்தோம். ஆர்த்த தியானம் என்பது அது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதாவது செய்யக்கூடாது அதை. ஆனால் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தியானம் என்பது ஒரு இடத்துல போய் உட்காந்து நம்ம பத்மாசனத்தில் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் தான் தியானம் செய்கிறோன்னு அர்த்தம் இல்லை. பயணம் செய்யும் போதும், சும்மா ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போதும், சும்மா உட்கார்ந்துருக்கும்போது கூட சாஞ்சி உட்காந்துட்ருக்கோம், ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அப்போவும் நம்ம மனம் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்குது. அது ஒரு வகையான தியானம் தான். இந்த ஆர்த்த தியானம் அப்போ உண்டாகக்கூடிய ஆர்த்த தியானமும் ரௌத்திர தியானமும். அதில் என்னென்னா அனிஷ்ட சம்யோகம் முதல் வகை. அனிஷ்ட சம்யோகம், இஷ்டவியோகம்,
வேதனாஞ்சன்யம், நிதானஜன்யம் என்று 4 வகை. அனிஷ்ட சம்யோகம், இஷ்டவியோகம், பீடா சிந்தனை, நிதான பந்தம் என்றும் இதை சொல்வார்கள். அந்த பீடா சிந்தனை என்றால் வேதனையால் செய்யக்கூடியது. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, அனிஷ்ட சம்யோகம் என்பது இஷ்டம், அனிஷ்டம். இஷ்டம் என்றால் விரும்புறது, அனிஷ்டம் என்றால் விரும்பாதது. அது என்ன செய்யுது? சம்யோகம் நம்மோடு சேர்ந்து விடுகிறது. நம்ம விரும்பாதது எல்லாம் நம்மோடு சேர்ந்து விடுகிறது. இதெல்லாம் எப்போ தான் நம்மளை விட்டு விலகுமோ தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம விரும்ப மாட்டோம். ஆனால் அந்த பொருள் நம்மிடம் சேர்ந்து விடும். நட்பு கூட பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்கிட்ட நம்ம இவங்ககிட்டலாம் நான் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அவங்கக்கிட்ட தான் அதிகமாக சூழ்நிலைப்படி வச்சுருக்க வேண்டும். அதே போல் உறவுகளிலும், அதே போல் பொருள்களும், சில பொருள்கள், இந்த பொருள்கள்லாம் நமக்கு வந்தால் தொல்லைன்னு நினைப்போம். அந்த பொருள்களும் அந்த வேலையும் தான் நம்மக்கிட்ட வரும். அப்போ நம்ம என்ன சிந்தனை செய்வோம்னா, இதெல்லாம் எப்போ நம்மளை விட்டு போய் தொலையுமோ தெரில அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அது அனிஷ்ட சம்யோகம். அது இஷ்டவியோகம் அல்லது வியோகஜம் என்று சொன்னால், விரும்பியது கிடைக்கல நமக்கு. நம்ம எதை விரும்புகிறோமோ அது கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று விரும்புகிறோம், அது வேற ஒருத்தர் கைக்கு போய் சேர்ந்துருது. உறவும் சரி, நட்பும் சரி, பொருள்களும் சரி, எதாக இருந்தாலும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த பொருள் நம்மக்கிட்ட எப்போ தான் சேருமோ தெரியலையே, நம்ம இஷ்டப்படுறோம், மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, நமக்கு கிடைக்காம போயிடுதுன்னு இதே சிந்தனையாக இருத்தல். அதால் விரும்பியது கிடைக்க வேண்டுமே என்ற அந்த சிந்தனை. வேதனாஜன்யம் என்பது அது பீடா சிந்தனை என்றும் சொல்லுவாங்க. பீடை என்றால் நோய். அந்த நோய் ஏதாவது ஒரு நோய் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, வயதானவர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ, நேற்றை விட போன வாரத்தை விட இந்த வாரம் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தா அதிகமாகி போச்சு, நம்ம அதெல்லாம் குறைச்சி தான் வச்சோம், அப்பயும் வந்துடுது. அதன் பிறகு ஏதாவது ஒரு விசேஷத்தில் போய் சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்டை கம்பல்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னு சாப்பிட்டுட்டோம், அது என்ன ஆக போதோ தெரியல, சர்க்கரை இன்னும் அதிகமாகிடுமோ என்னமோ. அதுபோல் நான் சர்க்கரை வியாதியை ஒரு நாள் சொல்கிறேன். இது போல் எல்லா விதமான முட்டி வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குதுன்னு நிறைய வேதனையான நோய்களை தரக்கூடிய, நோய் வேதனைகளை தரக்கூடிய விஷயங்களை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு இருப்பது. அது நம்ம என்ன சிந்தனை பண்ணாலும் அது இருக்கிறது தான் இருக்க போதுன்ற அந்த எண்ணமானது நமக்கு வர வேண்டும். அதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க. நிதானஜன்யம் என்றால் அடுத்த பிறவியில் நம்ம சுகமாக இருக்க வேண்டும். நிதானம் என்றாலே அதுதான். அது கதை கூட நம்ம மேருமந்த புராணத்தில் வரும், வாய்ப்பு கிடைக்கும்போது பார்க்கலாம். அதுபோல் நிதானம் என்பது அடுத்த பிறவியை பற்றியே சிந்தனை பண்ணின்னு அதுக்கேற்ற மாதிரியே நம்ம நடந்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதும் தவறான ஒரு விஷயந்தான். இதெல்லாம் ஆர்த்த தியானம். ஆர்த்தம் என்றால் ஏக்கம், அந்த ஏக்கப்பட்டு செய்கிறது. இது அதே 4 வகையாக இது கூறப்பட்டு இருப்பதை பார்க்கிறோம். ரௌத்ர தியானம் என்பது தெரியும், ரௌத்ரன்னாலே தெரியும். அது என்ன? ஹிம்சானந்தம், ரிஷானந்தம், சௌரியானந்தம், பரிஹர்கானந்தம். ஹிம்சானந்தம், நமக்கு யாராவது ஒருத்தர் பிடிக்காது. அந்த பிடிக்காதவங்களுக்குள்ள என்ன இந்த வகையில் இம்சையை கொடுப்பது, அதற்கு ஒரு பிளான் பண்ணுறது, அதற்கான ஒரு சிந்தனை செய்கிறது, ஆளை தூண்டி விடுறது, அவங்களுக்கு அதெல்லாம் போய் சேர்ற மாதிரி செய்கிறது, இம்சையை கொடுப்பது. மிருஷானந்தம், அதே போல் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக பொய் சொல்லி அதன் மூலமாக சுகம் பெறுதல். ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டால் நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம், தப்பித்த பிறகு நமக்கு அந்த பிரச்சனை நம்மக்கிட்ட வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது பின்னாடி எப்போனா வருது, அப்போ பார்த்துக்கலான்ட்டு அந்த நேரத்துக்கு ஒரு பொய்யை சொல்லி நாம் சுகம் பெற்றுக்கொள்வது, அது மிருஷானந்தம். சௌரியானந்தம் என்றால் களவில் சுகம் பெறுதல். தெரியாமல் தானே எடுத்துகிட்டு வந்துட்டோம், அந்த பொருள் நமக்கு இருக்குது, அவங்களுக்கு உபயோகம் இல்லாமல் இருக்குதுன்னு எடுத்தாலும் களவு தான். அதுபோன்று நமக்குன்னு கொடுக்கப்படாத பொருளை எடுத்தாலே அது களவு என்று தான் நமக்கு ஆகமம் சொல்லுது. ஒருத்தர் நமக்குன்னு கொடுக்காத ஒரு பொருளை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அது களவு. அவங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் இருந்ததுங்க, நான் எடுத்தாந்து வச்சுக்கிட்டேன், நமக்காவது பிரயோஜனமாக இருக்குதுன்னு சில பொருள்களை நம்ம அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துன்னு வந்துடுவோம். அதுபோல் இருப்பது அந்த போன்ற சிந்தனை, அதற்கான சிந்தனை. பரிஹர்கானந்தம், பொருளை சேர்த்து சுகம் பெறல். அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு வேலையை செய்து பொருளை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். பொருள் சேர்ந்து கொண்டு தான் இருக்கும். அவங்க ஏதாவது உத்தியோகத்தில் கூட இருக்கலாம், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்கிறது, மேற்கொண்டு உடலை வருத்தி கொண்டு அவற்றையெல்லாம் செய்வது, குடும்ப விஷயங்களில் கூட இருந்து அல்ல நண்பர்களிடமிருந்து உறவிடமிருந்து தன்னை பிரித்து கொண்டு பொருளை தேடுவதிலேயே ஒரு சிந்தனையை செலுத்தி கொண்டு இருப்பது. அந்த மாதிரி சிந்தனை செய்வது தான் இது எல்லாமே. சிந்தனை செய்வது, செயல்களை விட அதை பற்றி மனதிலே எப்போதும் சிந்தித்து கொண்டு இருப்பது. ஒருத்தருக்கு எப்படி இம்சை கொடுக்கலாம், எப்படி போய் சொல்லி நம்ம சுகத்தை பெறலாம், என்ன பொருளை நம்ம கவர்ந்து கொண்டு வந்தால் நமக்கு சுகமாக இருக்கும், எப்படி நாம் அதிகமாக பொருள் சேர்த்துக்கொள்வது, இந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் ரௌத்ர தியானம் என்று சொல்வார்கள்.
அதனால் இந்த ஆர்த்த தியானமும் ரௌத்ர தியானமும் நாம் செய்யக்கூடாது, கைகொள்ளக்கூடாது. இவை இரண்டும் தீய தியானங்கள் என்று நூல்கள் நமக்கு கூறுகின்றன. தர்ம தியானம் என்பது தான் இல்லறத்திலே இருப்பவர்களும் சரி, துறவரத்திலே இருப்பவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய 2 பேருக்குமே பொதுவான ஒரு தியானமாக இது இருக்கிறது. அதுவும் 4 வகை. ஆக்ஞா விஷயம், அபாய விஷயம், விபாக விஷயம், சம்ஸ்தான விஷயம். ஆக்ஞா விஷயம்னா ஆக்ஞை என்று சொன்னாலே உத்தரவு, சாசனம் என்று பொருள். அதாவது ஜினர் ஆகமத்தில் சொல்லியிருப்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சாசனம், உத்தரவு. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முழுவதுமாக நாம் அறிந்து கொண்டு அவற்றை அடைவதற்கான சிந்தனையை செய்தல், அது ஆக்ஞா விஷயம். அபாய விஷயம் என்று சொன்னால் என்னென்ன இந்த பிறவியிலே இருக்கக்கூடிய அபாயங்கள் எவை, அதில் யார் யார் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், அந்த நிலைகள்லாம் நம்ம திருத்த முடியுமா, அவர்களுக்கும் நமக்கும் சரி, நம்முடைய ஆன்மாவுக்கும் பிறருடைய ஆன்மாவுக்கும் கூட எந்த விதத்திலே அந்த அபாயங்களில் இருந்து, அபாயம் என்றாலே பிறவி தான், 4 பிறவிகளிலே சென்று மீண்டும் மீண்டும் பிறத்தலுக்கான அந்த வேலையில் தான் நம்ம ஆன்மா ஈடுபட்டிருக்கின்ற பெரும்பாலான ஆன்மாக்கள். அவற்றிலிருந்து தப்பிப்பது அல்லது அவற்றிலிருந்து மீண்டு வருவது, சரியான பாதையை தேர்வு செய்வது, அந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் அபாயமானவை என்பதை புரிந்து கொண்டு அவற்றிலிருந்து நாம் எப்படி விலகுவது என்று சிந்தனை செய்வது அபாய விஷயம். விபாக விஷயம் என்பது வினைகளுடைய செயலை அறிதல். 8 விதமான வினைகள் இருக்கின்றன. ஞானாவரணம், தர்ஷனாவரணம், மோகனியம், அந்தராயம் என்பவை காதி வினைகள். அதே போல் ஆயுள் வினையும், வேதனியமும், கோத்திரமும், அதன் பிறகு வரக்கூடியது வேதனியம். அந்த 4ம் அகாதி வினைகள் என்று கூறப்படும். இப்போ இந்த எந்தெந்த செயல்களை எல்லாம் செய்தால் எந்த வினைகளை எல்லாம் நாம் கட்டிக்கொள்ள நேரிடுகிறது, எந்த செயல்களை செய்தால் அந்த கர்மங்களை எல்லாம் நாம் விளக்க முடியும் என்பதனை நூல்கள் கூறியிருக்கின்றன. நமக்கே தத்துவ சூத்திரத்திலே கூட என்னென்ன காரணங்களால் ஞானாவரணமும் தர்ஷனாவரணமும் வருகிறது, எந்த காரணத்தால் அந்தராயம் வருகிறது என்றெல்லாம் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான வினைகளுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது எதற்காகனா, எவற்றை எந்த செயல்களை நாம் செய்ய வேண்டும், எவற்றை நாம் பாவமாக எண்ணமாக கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது விபாக விஷயம் என்று கூறப்படும். சம்ஸ்தான விஷயம் என்பது உலக அமைப்பு பற்றி சிந்தித்தல். எதுக்காக அதை சிந்திக்கிறோன்னா, இந்த உலகத்தில் 4 விதமான பிறவிகளில் நம்ம பிறக்கிறோம். 3 வகையான உலகங்கள் இருக்கின்றன. உலகம் என்று நாம் சொல்வோம். தேவர் உலகம், நடு உலகம், நரக உலகம். அப்போ நரக உலகத்தினுடைய இயல்பு என்ன, தேவ உலகத்துடைய இயல்பு என்ன, நடு உலகத்திலே விலங்குகளும் மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய விஷயமாக அங்கே இருக்கக்கூடிய தத்துவங்களும் எப்படிப்பட்டவை என்பதை பற்றி சிந்தித்தால்தான் நாம் எந்த உலகத்துக்கு செல்ல வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், அதே செல்வதற்கு என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும், அவற்றை பற்றிய சிந்தனை நம்மிடம் வரும். அதனால் இந்த மாதிரி இருக்கின்ற இந்த 4 விஷயங்களையும் நாம் செய்வது என்பது மிகவும் முக்கியமானது. இது இல்லறத்தாருக்கும் அவசியம், துறவிகளுக்கும் அவசியம் என்பதனை தெரிந்து தர்ம தியானத்தை தான் நாம் செய்ய முடியும். அதனால் தர்ம தியானத்திலே நாம் ஆழ வேண்டும். 2 தியானத்தை விட்டுடணும், தர்ம தியானத்தை செய்யணும். அடுத்ததாக வரக்கூடிய சுக்ல தியானம் என்பது மிக உயர்ந்த தியானம். அது மிக உயரிய தவம் செய்கின்ற முனிவர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியதாக இருக்கும். பிருத்தர்க்க விதர்க்கம் என்று முதல் வழி. அது மோகனிய கர்மத்தை, ஆசையை முழுமையாக அழித்தால் 12வது குணஸ்தானம் வரும். அதெல்லாம் முனிவர்களுக்கானது, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலாம், வேற ஒன்றும் இல்லை. ஏகத்துவ விதர்க்கம் என்பது ஒரே ஒரு பொருளை மட்டுமே சிந்திக்கிறது, மற்ற பொருள்களை எல்லாம் விலக்கிவிட்டு ஒருமுக சிந்தனையாக இருப்பது. சூஷ்ம பிரதிபாதி என்று சொல்வார்கள். சூஷ்ம கிரியா பிரதிபாதி. அதை காய யோகம் மட்டும் இருக்கும். அது 13வது குணநிலை, சயோக கேவலி என்று சொல்கின்ற அந்த 13வது குணநிலை. வியூபரத கிரியா பிரதிபாதி என்பது அதற்கும் மேல் 14வது நிலையாக இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு அது அந்தர்முகூர்த்தம் மட்டுமே இருக்கும். அது உடனே முக்திக்கு வழியை காட்டிவிடும். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இவற்றை நாம் முயல்வது என்பது முனிவர்களாலே கொஞ்சம் செய்வதற்கு சிரமமான விஷயம் என்பதனால் இது என்ன கூறுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த 4ஆக, அதனால் ஒவ்வொரு தியானமும் 4 வகையாக கூறப்பட்டிருக்கின்றன. ஆர்த்த தியானத்தையும் ரௌத்ர தியானத்தையும் நாம் விலக்கிவிட வேண்டும். தர்ம தியானத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். சுக்ல தியானம் எப்படி செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும்.
அதனால் இந்த தியானம் என்ற 6வது விதமான அந்த தவம், அதாவது அகத்தவத்திலே இந்த 4வது விதமாக இருக்கின்ற தியானம் என்பதனையும் நாம் முழுமையாக புரிந்து கொண்டு இந்த 6 தவங்கள் எப்படிப்பட்டவை, அந்த தவம் செய்வதால் தான் நிர்ஜரை ஏற்படுகிறது, வினை உதிர்ச்சி அடைகின்றன, வினைகள் கழிகின்றன என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நிர்ஜரை பதார்த்தம் என்பது குறித்து நாம் இதிலே பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நிர்ஜரை முடிஞ்சிச்சுன்னா எங்கே போகும்? மோட்சத்துக்கு தான் போகும் அந்த உயிர். அதனால் அந்த மோட்சம் என்பதனை பற்றியும் நம்ம அடுத்த பதிவுகளிலே நம்ம பார்க்கலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். இதில் யூடியூப்லேயும் இதுலேயும் அப்லோட் பண்ணுறேன். சென்ற பதிவில் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தது போல் தெரிகிறது. அந்த டெக்னிக்கல் விஷயத்திலலாம் சில குறைபாடுகளை எப்படி செய்வதுன்னு நமக்கு அறியாமல் அது கொஞ்சம் எனக்கு சிரமம் தருகிறது. இப்போ இந்த பதிவு கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே நல்லறம் என்கின்ற அந்த யூடியூப் சேனலுக்கு தாங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும், சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பணிவோடு. அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் அது தெரிந்தவர்கள் அதில் போடுங்க. அதை நம்ம அந்த சந்தேகங்களோ ஐயப்பாடுகளோ இல்லை கருத்துகளோ எது இருப்பினோ அதில் போடுங்க. அதற்கேற்ற மாதிரி நம்முடைய பதிவுகளை செய்யலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். ஜெய் ஜினேந்திரா, இளங்கோ திருமொழி, திண்டிவனம்.